என்ன கோபாலு, என்ன காலைல சாப்பிட்ட? அண்ணே, மத்தியானமே வந்துருச்சு, இப்போ போய் காலைல சாப்பிட்டதை கேட்குறீங்களே அண்ணே? அது இல்லைப்பா, காலைல சாப்பிட்டது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்க்குறேன். ஆனால் எனக்கெலாம் ஞாபக சக்தி ஜாஸ்திண்ணே. இன்னைக்கு காலையில் உப்புமா சாப்பிட்டேண்ணே. அரிசி உப்புமாவா ரவா உப்புமாவா? அண்ணே, ரவா உப்புமா தானே பண்ணேன், சாப்பிட்டேன். ரவா உப்புமா செய்ய தெரியுமா கோவாலு? செய்ய தெரியாதுண்ணே, ஆனால் ஓரளவுக்கு அவங்க செய்யும்போது வேடிக்கை பார்த்தேண்ணே, அது கொஞ்சம் தெரியுண்ணே. சொல்லு பார்க்கலாம், ஏதாவது உருப்படியாக ரவா உப்புமா செய்ய சொல்ல தெரியுதான்னு பார்க்கலாம், சொல்லு. ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு வானிலையில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணுண்ணே, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த கடுகு எண்ணெய், உளுத்தம்பருப்பு, கடுகு ஒரு அரை ஸ்பூன்னு, உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு, அதுக்கு இல்லாமல் ஒரு பச்சை மிளகா, 2 வெங்காயம், இதெல்லாம் சின்ன சின்னதாக நல்ல வெங்காயத்தை நறுக்கி அதில் போட்டுடணுண்ணே. ஒரு சின்னதாக ஒரு இஞ்சி பீஸு, இதை போட்டுட்டு நல்லா வதக்கணுண்ணே. அதுக்கப்புறண்ணே ஒரு 2 டம்ளரு ரவாவை எடுத்து அந்த வதக்கும் போதே அந்த ரவா நல்லா கொஞ்சம் வெங்காயம் சிகப்பாக இருக்கணுண்ணே. அப்போ அந்த ரவாவை போட்டு லேசாக அப்படியே கிளறும்போது அந்த ரவாவும் கொஞ்சம் சிகப்பாக மாறுண்ணே. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, ஒரு 2-3 டம்ளர் வச்சிங்களேன், தண்ணியை நல்லா கொதிக்க விடணுண்ணே. கொதித்த பிறகு நல்லா அந்த வதக்கினதில் அந்த தண்ணி எடுத்து நேராக கொட்டிட்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போடணுண்ணே. இது ஒரு ஈஸியான வேலைண்ணே, இது எல்லாருமே ஈஸியாக பண்ணலாண்ணே. நல்லா தான் சொன்னேன். இந்த மாதிரி ஒருத்தன் கல்யாணம் பண்ணான், அந்த பொம்பளை தினம் ரவா உப்புமா பண்ணான். அவனுக்கு மனசு கஷ்டமாக இருந்தது, என்னடா தினம் ரவா உப்புமா சாப்பிட்றோமேன்னு. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாம் அழைச்சிட்டு போயிருந்தான். மெனு கார்டை பார்த்தான், இங்கிலீஷ் தெரியாதனால எதையோ ஒன்று காமிச்சான், அவன் கைக்கு ரவா உப்புமா தான் வந்துச்சான். அந்த மாதிரி சில நேரத்தில் நம்ம என்ன தான் நினச்சாலும் நமக்கு கிடைக்கிறது தான் கிடைக்கும், அதுதான் நம்ம புரிஞ்சிக்கணும். பரவாயில்ல, ஓரளவுக்கு உனக்கு பக்குவம் சொல்ல தெரியுது, நல்ல சமையல்காரனாக கற்றுக்க, நாளைக்கு உனக்கு உபயோகமாகும். அண்ணா வரேண்ணே, போயிட்டு வாப்பா.